இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 kg சாக்கோ ட்ரஃபிள் கேக் எப்படி மேக் பண்ணியிருக்கோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 kgக்கான சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு ஆர்டர் வந்து 1 kg தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பைசிங் பண்ணிவிட்டு ஷேப் வந்து கொண்டு வந்து ஹார்ட் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. ஹார்ட் ஷேப்பை வந்து நம்மளுக்கு வந்து மோல்டு இல்லாதனால ரவுண்டு 8 இன்ச்சு 10 நம்ம பண்ணி ஹார்ட் ஷேப்பை கொண்டு வந்துட்டோம் கட் பண்ணி. பண்ணிவிட்டு ஷேப்பு நல்லா ஹார்ட் ஷேப்பு கொண்டு வந்துட்டுருக்கோம். இதே நம்ம மோல்டுலேயே கேக் பேக் பண்ணியிருந்தோன்னா இந்த ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கோம். என்ன தான் ஹார்ட் ஷேப்பாக இருந்தாலும் அது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேக்கை பொறுத்த வரையும். ஆனால் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். எனக்கு அடிக்கடிக்கு நான் ஹார்ட் ஷேப் பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் சாக்லேட்டும் கேட்டிருந்தாங்க. அந்த கஸ்டமர் வந்து ஹோம்மேட் சாக்லேட் வந்து ப்ளைனாக தான் கேட்டிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே மாமான்னு கஸ்டமைசேஷன் பண்ணி நட்ஸு ஃப்ரூட்டு எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு வெறும் ப்ளைனாக வந்து சாக்லேட் இருந்தால் போதும், மற்ற டிசைன் எதனா பண்ணிக்கோங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ளைனாகவே அவங்க கேட்ட மாதிரி பண்ணிவிட்டு ப்ரீமியமான ஒரு பேக்கிங் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஐசிங் பண்ணதில் வந்து மில்க் சாக்லேட்டு அந்த டார்க் சாக்லேட் வந்து நல்லா க்ரீம் ஆட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணி கணேஷ் ரெடி பண்ணிவிட்டு மேலே கோட்டிங்க்கு போர் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னா கேக் எந்த கஸ்டமைசேஷனும் எனக்கு சொல்லலை. உன்னோட இஷ்டமாகவே டிசைன் நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னோடய விருப்பம்படியே நான் ஹார்ட் ஷேப்பில் வந்து சாக்கோ ட்ரஃபிள் மேலே கணேஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக ஒரு நியூ டிசைன் வந்து வேவி மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து அந்த கணேஷ் கொடுத்துட்டு பண்ணிட்டோம். இது சிம்பிளாக பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. இன்னும் இதை கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும்ட்டு நம்ம எட்ஜிலலாம் கொஞ்சம் டிசைன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிக்கணும். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து ரொம்ப ஈஸின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் பேக்கிங் கேக் பண்ணுறதுல அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஒரு சயின்ஸ் மாதிரி தான். கொஞ்சம் மெஷர்மெண்ட் மாறினா கூட கேக் ஃப்ளாப் ஆகிடும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு வேலையும் ஈஸி கிடையாது. எந்த ஒரு வேலையும் அசால்ட்டாக பேசாதீங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், எல்லாமே கஷ்டம் தான். அது வந்து அவங்கவுங்க எப்படி கேரி பண்ணுறாங்கன்றதுல தான் இருக்குது கஷ்டம் ஈஸின்றது. எனக்கு பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து குக்கிங் நல்லா பண்ணுறதுனால எனக்கு பேக்கிங் பண்ணவும் ஈஸியாகவும் இருக்குது. இப்போது நம்ம கஸ்டமரோட கேக்கு பார்த்தீங்கன்னா 1.5 kg இருக்குது. நம்ம 1.5 kg வந்து எக்ஸ்ட்ராவே தான் கொடுத்துருக்கோம். இது எம்டியாக இருக்கிறதுனால நல்லா இல்லாதனால இன்னும் பெட்டர் பண்ணலான்ட்டு ஹார்ட் வந்து சுகர் ஷீட்டில் அது ஃபாண்டனில் வந்து கட் பண்ணி மேலே சும்மா அவங்க எந்த கஸ்டமைசேஷனும் எனக்கு வைக்கல. நான் என்னையே தான் செய்ய சொன்னேன். சும்மா கொஞ்சம் நல்லா இருக்குமேட்டு ஹார்ட் ஷேப் வந்து கட் பண்ணி ஃபாண்டனில் கட் பண்ணி நம்ம ஃபினிஷிங் டச்சாக கொடுத்துக்கலான்ட்டு நான் ஒரு ஐடியா போட்டு நம்ம ஃபினிஷிங் டச் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்மேட் கேக்ஸு, ப்ரௌனீஸு, குக்கீஸு, ட்ரீம் கேக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான கேக்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதோடய ஐடி பார்த்திங்கன்னா க்ரீம்ஸ் அண்ட் டீப்னு இருக்கும். நம்ம யூடியூப் சேனல் வந்து ஸ்னேஹா பிபி லைஃப் ஸ்டைல்னு இருக்கும். இந்த 2 சேனலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் என்னோடய வீடியோ காட்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த மாதிரி எங்கள்கிட்ட வாங்குகிற கஸ்டமருக்கு எல்லாருக்குமே 1/2 kg 1/4 kg வந்து கேக் வந்து எக்ஸ்ட்ராவே தருவோம். ஹோம் பேக்கர்னாவே எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் பழக்கம். அது அங்கே எந்த லொக்கேஷனில் ஹோம் பேக்கர் இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் ஹோம் பேக்கிங்கு வந்து பெஸ்ட்டு தான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ஹெல்தின்னு சொல்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். ஒன் டே தான் ஏன்னா மைதா ஆட் பண்ணியிருக்கோம். மைதா எல்லாமே கோதுமை ராகியில் கூட கேக் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹோம்மேட் கேக்ஸ் வந்து நாங்கள் எங்கே இருக்குன்னா ஆவடியில் தான் இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணதெல்லாம் நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கால் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனால பேசிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் க்ரீம்ஸ் அண்ட் டீப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம். ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக நீட்டாக இருக்கும். எந்த குறையும் இருக்காது. எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம், கழிச்சு கம்மியாக கொடுக்க மாட்டோம்.
ஓகேங்களா? இப்போ ஃபினிஷிங் டச்சில் நம்ம வந்தாச்சு. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்ருக்கோம். டெக்கரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு சுகர் பால் வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் பால்ஸ், கோல்டன் சுகர் பால்ஸை வச்சு நம்ம டெக்கர் பண்ணிக்கணும். அது பார்க்கறதுக்கு க்யூட்டாக தான் இருக்கும். ஹார்ட் வந்து சின்ன ஷேப்பில் வைக்கணுன்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் என்னோடய கட்டர் வந்து காணாமல் போயிடுச்சு, சின்ன கட்டர். ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற கட்டரில் வச்சு நம்ம ஹார்ட் ஷேப் எடுத்துக்கிட்டோம். இன்னும் குட்டியாக க்யூட்டாக இருந்திருக்கும் சின்னது பண்ண. எனக்கு டைமும் இல்லை, இல்லைனா நாங்கள் கையிலே பண்ணோம். டைம் இல்லாதனால இதே கொடுத்துட்டோம். ஆனால் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்குது, கேக் நல்லா இருக்குன்ட்டு எல்லாமே நல்ல விஷயம். ஹோம் பேக்குக்கும் பேக்கரியில் வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா யூடியூப் ஸ்னேஹா பிவி லைஃப் ஸ்டைல் என்ற ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.